ஹலோ மை டியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நாம் இன்னைக்கு எந்த வீடியோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம், அதுக்கப்புறம் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு படம் வந்து வரப்போகுது, தீயவர் குலை நடுங்க. ஸோ அந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் தான் வந்திருக்கு. அந்த ட்ரைலர் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தினேஷ் லக்ஷ்மணன். மியூசிக் வந்து பரத் ஆசிவாகன். ஓகே, சினிமாட்டோகிராஃபி வந்து சரவணன் அபிமன்யு, அதுக்கப்புறம் எடிட்டர் வந்து லாரன்ஸ் கிஷோர். டைலாக் வந்து தனியாக ஒருத்தங்க எழுதியிருக்காங்க, நவநீதன் சுந்தர்ராஜன். ஓகே, ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கலாம். 3, 2, 1 கோ. இது வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன், பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். Assault by any weapon? Yes, weapon might be metal. எப்படி காமிச்சிருக்காங்க. பொதுவாக எல்லா கேஸ்லயும் கிரைம் சீன்ல ஏதாவது க்ளூ கிடைக்கும், ஆனா இந்த கேஸ்ல எதுவுமே கிடைக்கல. மகடபதி, வேற ஆங்கிள் யோசிச்சு கேஸை முடிக்கிறதுக்கு வழியை பாருங்க. Fair enough. உங்களுக்கு எப்படி லா அண்ட் எத்திக்ஸ் இருக்கோ எனக்கும் இருக்கு. எதை சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு. நீங்க சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப கரெக்ட், எத்திக்ஸ். அந்த போலீஸ் கிட்ட உங்க கேர்ள் ஃப்ரெண்டுன்னு வேற சொன்னீங்க. அடுத்தது என்ன சார்? Crime is the extension of consequences. So ஒட்டுமொத்தமா சேர்த்து கவனிச்சிட்டேன். That's enough மகடபதி, நீங்க ஏதோ முடிவு பண்ணி தான் வந்திருக்கீங்க. நல்லா இருக்கு. குற்றவாளி சின்ன 10க்கு 10 வித் அட்டாச் ரூம் என்னால கொடுக்க முடியும். டோன்ட் ஃபர்கெட் தட். நல்லா இருக்கியா? சட்டத்தை காப்பாற்றவும் தெரியும், சட்டத்திலிருந்து காப்பாற்றவும் தெரியும். எலிவேட்டர் ஃபைட்டா? I will give you 15 days. அதுக்குள்ள கல்பிரேட் கஸ்டடியில் இருக்கணும். I will furnish the details. நல்லா இருக்கே. ஆக்ஷன் கிங்னா ஆக்ஷன் கிங் தாயா. நீங்க செக்ஸ் லஸ்டா பாக்குறீங்க, நான் ஆட்ரா பாக்குறேன், அவ்வளவுதான். எப்படி பார்த்தாலும் முடிவு ஒண்ணுதான் சார். ஓகே, November 21. ஓகே, நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னா நல்லாவே இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி த்ரில்லர் ஸ்டோரிஸ் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அந்த கேட்டகரியில் இது இருந்துச்சு அப்படின்னா ஒரு செம்மையான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. மனுஷன் இந்த வயசில் இன்னமா ஃபைட் பண்ணுறாரு. ஸோ நல்லா இருக்குது. அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் த்ரில்லராக வந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக ஒரு லார்ஜ் நம்பரை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அண்டு இது வந்து இவரோட டெபியூ ஃபிலிம், தினேஷ் லக்ஷ்மணன் அப்படின்றவரோட டெபியூ ஃபிலிம். இதுக்கு முன்னாடி வேறு எதுவும் எடுத்ததில்லை. அண்ட் மியூசிக்கும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சினிமோட்டோகிராஃபி எனக்கு எக்ஸப்ஷனல் சூப்பராக இருந்துச்சு. நான் இந்தளவுக்கு எதிர்பார்க்கல. ஏன்னா இப்போ தெரியும்ல, இந்த பெரிய ஆக்டர் படங்கள் இல்லை ஓரளவுக்கு சென்சேஷனலாக இருக்கிறவங்களோட படங்கள் தான் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பிளாட்டோடையோ இல்லை நல்ல ஒரு டெக்னிக்கல் டீமோடையோ வெளியே வரும். ஆனால் இது வந்து இப்போது அர்ஜுன் சாராக இருக்கட்டும், அவர் வந்து சைட் ரோட்ஸ் தான் அதிகமாக நடிச்சிட்ருக்காரு. அதே மாதிரி ஐஸ்வர்யா ராஜேஷ் மேமாக இருக்கட்டும், அவங்க நடிக்கிற படங்களும் ஒன்றும் பெருசாக வந்து போகிறதில்ல. பட் அப்படி இருக்கிற சமயத்தில் இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு வெல் பேக்டு டெக்னிக்கல் டீமோட வந்திருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எனக்கு அப்படி தோணுது. ஸோ உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருக்கு. பாய்.